குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் செய்யலாம். 1 டம்ளர் ரேஷன் அரிசி, பச்சரிசி, 3/4 டம்ளர் பாசிப்பருப்பு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். 1க்கு 4 பங்கு தண்ணி சேர்த்திக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அது நல்லா பருப்பு வெந்து வரும், பருப்பும் அரிசியும். அதனால் 1க்கு 4 பங்கு தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்திட்டோம். உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தி குக்கர் மூடி போட்டு ஒரு 7-8 விசில் எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நமக்கு நல்லா உருவம் தெரியாத அளவுக்கு நல்லா பருப்பும் அரிசியும் நல்லா வெந்துருச்சு. தாளிப்பு பார்த்துடலாம். தாளிப்புக்கு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்திக்கலாம். நம்ம எண்ணெய் சூடானோடனே கடுகு சேர்த்திக்கலாம். கடுகுல பொங்கல்னால் சீரகம்னா மெயின். சீரகம், குறுமிளகு, ஆப்ஷன் தான், முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், நல்லா சிறுமையாக நறுக்கணும். இஞ்சி நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு நறுக்கிறது கொடுப்போம். ஸ்டவ் காஸ்ட் பண்ணிக்கலாம். காஸ்ட் பண்ணிட்டு நல்லா இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். சேர்த்தனதும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதை வேக வச்ச அரிசியில் சேர்த்திடலாம். இதை நல்லா ஒரு கிளறிடுங்க. உப்பு நான் அரிசியிலே சேர்த்தனேன், அதனால் திரும்ப நான் உப்பு சேர்த்தலை. எனக்கு அந்த உப்பே போதுமானது. நல்லா எவ்வளோ கொத்தமல்லி தழை தூவ முடியுமோ தூவிக்கோங்க. அவங்க மேலே தூவிட்டு நல்லா ஒரு கிளறி ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி போடலாம். உங்களுக்கு பொங்கல் ரெடி ஆயிரும். நான் சட்னியை அதுக்குள்ளே ஆட்டிட்டு வந்துடுவேன். இட்லிக்கு பாருங்கள், மாவு நல்லா புளிச்சிருக்குது. இட்லி சுட்டுக்கலாம். மாவு நல்லா கலக்கியாச்சு. இட்லி ஊற்றிக்கலாம். பதினஞ்சு நிமிஷம் நல்லா இட்லி வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே சாம்பாருக்கு ரெடி பண்ணிடலாம். இட்லி வேகத்துக்குள்ளே சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நல்லா ஒரு 250 கிராம் போல் தக்காளி, பூண்டு, கட் பண்ணியிருக்கிற வெங்காயம், 2 மிளகாய், கொத்தமல்லி தழை, சாம்பார் தூள் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள், ஒரே ஸ்பூனு பாசி பருப்பு சேர்த்துட்டு தண்ணி தாராளமாக சேர்த்திக்கலாம். ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம் மூடி போட்டு. நல்லா ஒரு
5 விசில் பக்கம் விட்டு எடுத்தாச்சு. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. தண்ணியை வடிச்சிட்டு இதை வந்து ஆட்டி எடுத்துக்கலாம். மிக்சியில் தண்ணியை வடிச்சிடலாம். கொஞ்சம் சூடு ஆற விட்டு ஆட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூடாது போட்டுற போகிறீங்க மிக்சியில். கொஞ்சம் ஆற விட்டு நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். இட்லி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இட்லியும் எடுத்துடலாம். எங்கள் வீட்டில் எப்போவும் நாங்கள் ரேஷன் அரிசியில் தான் செய்வோங்க இட்லி. நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். நல்லா இட்லி பாருங்கள் ஒட்டாமல் க்ளீனாக வந்துருச்சு. நான் எப்போவும் துணி போட்டு தான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ், டைரெக்டாக செய்ய மாட்டேன். எனக்கு அதே பழகிருச்சு. நல்லா சுட சுட இட்லி ரெடி. சாம்பாரும் தாளிச்சிட்டேங்கன்னா காலையில் டிஃபன் ரெடி ஆயிரும். சூடு போகாமல் மூடி வச்சிடலாம். நைஸாக ஆட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். தாளிப்புக்கு பாண்டில் வச்சுக்கலாம். பாண்டலில் எண்ணெய் சேர்த்துடலாம். கடுகு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை, சாம்பார் வெங்காயம், வரமிளகாய் 3 சேர்த்துக்கலாம். இதுலேயே 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சு பருப்பு தண்ணி இருக்குது இல்லைங்களா, தக்காளி தண்ணி, அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வரட்டும். கொதிக்கும் போதே கொத்தமல்லி தழை சேர்த்திடலாம். சேர்த்துட்டு நம்ம தக்காளி கொஞ்சமாக பருப்பு போட்டு வேக வச்சோம் இல்லையா, அதையும் இதிலே சேர்த்திடலாம். இன்னொரு கொதி வந்தால் நம்மளுடைய இட்லியுடைய சாம்பார் ரெடி ஆயிரும். உப்பு பார்த்துக்கோங்க, எனக்கு சரியாக போச்சு. சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இதுவும் ஒரு புறம் இருக்கட்டும். பொங்கல் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இட்லி சாம்பார் ரெடி ஆயிருச்சு. பொங்கல் பார்த்துடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பொங்கலும் ரெடி. மார்னிங் சமையல் வேலை முடிஞ்சது. பொங்கல் இட்லி சாம்பார் பொங்கலுக்கு ஏற்ற சட்னி. இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய சமையல். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.